கருவாடு செய்ய போகிறோம். கருவாடு தொக்கு. இது என்ன கருவாடுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இது நான் கருவாடுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம தொக்கு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் 10 பல் உரிச்சு வச்ச பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு சைஸ் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கருவாடு தொக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கோம், ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1. வாங்க செய்யலாம். கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், சூடாக இருக்கும். கடாய் வச்சுக்கலாம், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு, இது கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா கருவாடு உப்பு இருக்கும். இந்த கருவாடுன்னா கருவாடுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதே வெந்து நல்லா வதங்கிடும். கழுவி வச்சுருக்கோம். நல்லா 2 இடு பெரிய பாத்திரமாக போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. அடியில் சின்ன சின்ன மண் இருந்தால் கிளியர் ஆகிடும். நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும் தண்ணி, ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனுக்கு. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா கருவாடு போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா அந்த மசாலா வாசம் நல்லா போய் நல்லா வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவாடு போட்டு இறக்கிட வேண்டியதான். நான் சொல்லிட்டேன். பாருங்க, நான் சொன்னல அது மாதிரி தொப்பு மாதிரியே வந்துச்சு பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ என்ன சமைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் செய்வோம். ஓகே, பாய்.